Hello friends, welcome to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஆர்க்கை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆர்க்கில் என்னென்னு நம்ம வரைஞ்சிருந்தோம், எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணோங்கிறது தான் ஆர்க்கில் நம்ம பார்த்துருந்தோம். ஒயர் ஃப்ரேம்லேயே ஆர்க்கு 3 பாயிண்ட் ஆர்க்னா என்ன, டேஞ்சன்ட் ஆர்க்னா என்ன, சர்க்கிள் பெயின் பாயிண்ட் ஆர்க்னா என்ன, அதே மாதிரி டேஞ்சன்ட்ல எவ்வளோ வெரைட்டி டைப்ஸ் இருக்குது, சர்க்கிள் எட்ஜ் பாயிண்ட்ல எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செலெக்ஷன்ஸ், அதாவது செலெக்ஷன் மெத்தடு எந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணலாம், குயிக் செலெக்ஷன் மோடுனா என்ன, குயிக் மார்க் செலெக்ஷன்னா என்ன, ஆட்டோ கர்சர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து ஆட்ரிபியூட்ஸில் பாயிண்ட் ஸ்டைல்னா என்ன, பாயிண்ட் ஸ்டைல் எப்படி இப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், லைன் ஸ்டைல்னா என்ன, லைன் வித்துனா என்ன, சாலிட் கலர்னா என்ன, சர்ஃபேஸ் கலர்னா என்ன, கிளியர் கலர் அப்படின்னா என்ன, அதே மாதிரி டிஸ்பிளேல ஹைட் அன்ஹைட் டிஸ்பிளே அப்படின்னா என்ன, பிளாங்க் அன்பிளாங்க் டிஸ்பிளேனா என்ன, ஆர்க் சென்டர் பாயிண்ட்னா என்ன, ஆர்க் எண்ட் பாயிண்ட் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செலெக்ஷன்ஸ். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் செலெக்ஷன்ஸ் பார். இது குயிக் மாஸ்க் பாருங்க, செலெக்ஷன் பாருங்க. இதில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு டைப்பில் செலெக்ஷன்ஸ் இருக்குது. மெத்தட் 1 மெத்தட் 2 நான் லெவல்ஸில் போட்டிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா அதில் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணலாம்னு பாருங்கள். இங்கே செலெக்ஷன் மெத்தடுன்னு இருக்கு இல்லையா, அந்த கிட்ட போனீங்கன்னா இது நல்லா ஹைலைட் ஆகும். அதில் நம்ம செலெக்ஷன் மெத்தடில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், செயின், விண்டோ, பாலிகன், சிங்கிள், ஏரியா, வெக்டர்னு நிறைய இருக்கும். அதுதான் இப்போ நம்ம எப்படி இப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதை தனித்தனியாக செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை செயின் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா செயின் செலெக்ஷனாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் வேணுமோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தட் மீன்ஸ் எல்லா மெத்தடையும் கம்பைன் பண்ணது ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே செயின் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இங்கே செயினை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு செயின் லிங்காக அப்படியே செலக்ட் ஆகிக்கும். எதை செலக்ட் பண்ணால் ஒரு செயின் லிங்காக செலக்ட் ஆகிக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து செயின் லிங்க் செலக்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா வச்சுங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, இதில் எனக்கு மேலே ஒரு லைன் நம்மளே அறியாமல் நம்ம ட்ரா பண்ணும்போது வரைஞ்சிருப்போம், நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இப்போ நான் வந்து இதை எனக்கு செயின் செலெக்ஷன் மோட் வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து செலக்ட் ஆகிருக்கு பாருங்க, ஆனால் இங்கே செலக்ட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னா அங்கே மேலே ஒன்று இருக்குன்னு நமக்கு வந்து தெரியணும், இங்கே நமக்கு காட்டாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபோர்ஸ் செலெக்ஷன் கொடுப்போம். ஃபோர்ஸ் செலெக்ஷன் கொடுத்தா செலக்ட் ஆகிடும், ஆனால் இது வந்து ராங் மெத்தட். அப்போ எப்படி தான் இதை செயினாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மேலே உள்ளது ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணலாம்? அப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களோட ஹோம் டேபில் போயிட்டு டூப்ளிகேட்ஸ்னு இங்கே ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே காமிச்சு கொடுத்துரும் என்ன டூப்ளிகேட்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனில் ஒன்றுன்னு இருக்கா, அப்போ ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அப்போ ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த லைனை டெலிட் பண்ணணும். நீங்கள் செலக்ட்லாம் பண்ண வேண்டியல, ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதனால இங்கே நீங்கள் அப்படியே இந்த டூப்ளிகேட்டை ஓகே பண்ணி பாப்பப் வந்தோடனே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் டெலிட் ஆகிடும். டெலிட் ஆன பிறகு அந்த லைன் இந்த மாதிரி தான் கலராக இருக்கும். இந்த கலரை வந்து நம்ம வந்து போக வைக்கணும், நார்மல் இந்த கலர் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது கிளியர் செலெக்ஷன்ஸ். அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, கிளியர் கலர், இதுதான் அந்த நார்மலாக உள்ளது. அதாவது இந்த மாதிரி எனக்கு ஒரு டூப்ளிகேட் ஒன்று இருக்குது, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா அதை நார்மல் கலர் கொண்டு வரதுக்கு தான் கிளியர் கலர். இதை எங்கேருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மவுஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து தோருக்கு வருங்க கிளியர் கலர்னு, இதுலேயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹோம் டேப்லேயே தோருக்கு வருங்க கிளியர் கலர், இதுலேயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு பாருங்க, நார்மல் கலருக்கு வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து கிளியர் கலர். செயின் செலெக்ஷன் கிளியர் கலர் நம்ம பார்த்தாச்சு. இதுலேயே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ செலெக்ஷன். இது நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான். ஒரு விண்டோ எடுக்கிறோம், அப்படியே நம்ம விண்டோ வந்து இழுத்தோம் அப்படின்னா அந்த விண்டோக்குள்ளே செலக்ட் ஆகிடுது இல்லையா, அதுதான் விண்டோ செலெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகன். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ பாரி தான் இதுவும், ஆனால் நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு இதுலேருந்து இதுக்குள்ளது மட்டும் செலக்ட் ஆனால் போதும் அப்படின்னு ஒரு பாலிகன் ஷேப்பில் வரைஞ்சிட்டு என்டர் தட்டினீங்கன்னா போதும், அந்த பாலிகனுக்கு உள்ள எது எதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆனதோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி காமிச்சிடும். இது பாலிகன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சிங்கிள் மீன்ஸ் ஒரு லைன் செலெக்ஷன்ஸ்.
நம்ம வந்து கிளிக் பண்ண செலக்ட் பண்றோம் இல்லையா? இப்ப சிங்கிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எதெல்லாம் கிளிக் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்கா லைனா செலக்ட் ஆயிட்டு இருக்கும். இதான் சிங்கிள் கிளிக்ல செலக்ட் பண்றது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏரியா. ஏரியா அப்படின்னா என்னன்னா ஒரு செலக்டட் ஏரியாக்குள்ள உள்ளது நம்ம செலக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏரியா செலெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இதை ஏரியாவா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏரியா செலெக்ஷன் மோட்ல நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஏரியாவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ள கவர் ஆகிற எல்லாத்தையுமே அது செலக்ட் ஆகிடும். இதுதான் ஏரியா செலெக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வெக்டர் அப்படின்னா ஒரு கோடு. இந்த கோடு நீங்க வந்து எப்படிலாம் கொண்டு போறீங்களோ அந்த கோட்ல எது எதெல்லாம் டச் ஆயிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோட்டை கிராஸா போட்டு என்டர் தட்டினீங்கன்னா போதும் அந்த கோடு எது எதெல்லாம் டச் ஆனதோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிப்போம். இதுதான் வெக்டர் செலெக்ஷன். இப்படிதான் செலெக்ஷன் மோடு நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இது செலெக்ஷன் மெத்தடு. நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் செலெக்ஷன் மோடு. செலெக்ஷன் மெத்தடுக்கும் செலெக்ஷன் மோடுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா இந்த செலெக்ஷன் மோடு நீங்க யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்ல வைக்கணும், இல்ல அப்படின்னா விண்டோல வச்சிருக்கணும். இது ரெண்டுத்துல தான் அது ஒர்க் பண்ண முடியும். செயின்லாம் வச்சீங்கன்னா உங்களால அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆட்டோமேட்டிக்ல வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ நீங்க செலெக்ஷன் மோட ஓப்பன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னு அவுட்டு, இன் பிளஸ், அவுட் பிளஸ், இன்டர்செக்ட் அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னா இது இன் அப்படின்னா இங்க இன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க விண்டோ செலெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த விண்டோவுக்கு இன்சைடுல நான் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டா இப்போ இன்னுன்னு நான் மெத்தடை வச்சுட்டு நான் இப்போ செலக்ட் பண்றேன் அப்படின்னா விண்டோவுக்கு இன்சைட்ல ஃபுல்லாவே என்னெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும். இன்கேஸ் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவா தெரியும். ஓகே, இப்போ இந்த இது இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இன்னும் நான் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் மோட்ல இன்ன சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு விண்டோ ஒன்று போடுறேன் அப்படின்னா வச்சுங்களேன், இதுலேருந்து ஒரு விண்டோ ஒன்று வரையணும்னா இந்த விண்டோவுக்கு ஃபுல்லா இன்சைட் அந்த ப்ளூ கலர் விண்டோவுக்கு இன்சைட்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிப்போம். அதுதான் இன் மோடு. இன்கேஸ் நான் இதுல வந்து செலெக்ஷன் மோட்ல இன் வைக்காம அவுட் வச்சிருக்கேன்னு வச்சிருக்கீங்களா, அப்படி என்ன இருக்குன்னா அதே மாதிரி விண்டோவுக்கு அவுட் சைடுல என்ன இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த விண்டோவுக்கு அவுட் சைட்ல என் பேர் இருக்கு, வெங்கட் பாஸ்கரன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கேன். பிளஸ் ஒரு சில பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அவுட் சைடுல, அதாவது அந்த இன்சைடு இல்லாம அவுட் சைடுல இருக்கு. இப்போ நான் அவுட்ன்ற அங்க சூஸ் பண்ணனால இங்க நான் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்கட் பாஸ்கரன் தான் செலக்ட் ஆகும். என்ன காரணம், நான் உள்ள இதெல்லாம் செலக்ட் ஆகல அப்படின்னா நான் இங்க வந்து விண்டோவுக்கு அவுட் வச்சிருக்கேன். அதே இன் பிளஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு வச்சுங்களா, சேம் நீங்க வந்து விண்டோ செலெக்ஷன் மாதிரி தான். இதுல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இன் பிளஸ் அப்படின்னா நீங்க விண்டோ செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு விண்டோக்கு இன்சைட்ல உள்ளதும் செலக்ட் ஆகும், பிளஸ் உங்களோட விண்டோ எதுலதெல்லாம் டச் ஆயிருக்கோ அதுவும் செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா விண்டோக்கு இன்சைட்ல இது எல்லாமே இருந்தது, அதுவும் செலக்ட் ஆயிட்டு என் விண்டோ இந்த 2 லெட்டர்ஸ்லயும் டச் ஆயிருந்தது, நீங்க பாத்துட்டு இருக்கலாம் முன்னாடியே. அப்ப அதுவும் எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. இதான் விண்டோ இன். அதே வந்து விண்டோ அவுட்னு இங்க இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா விண்டோ அவுட். இது என்ன அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு விண்டோ நான் போடுறேன் அப்படின்னா அந்த விண்டோவுக்கு விண்டோ டச் ஆயிருக்கு செலக்ட் ஆகும், பிளஸ் அதுக்கு அவுட் சைட்ல உள்ள டச் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா என் பேர் வந்து அவுட் சைட்ல இருக்கு, அதே மாதிரி அந்த சர்க்கிள் பெரிய அவுட்டர் சர்க்கிள் இருக்கு அது டச் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பெரிய அவுட்டர் சர்க்கிள் டச் ஆயிருக்குன்னா அதான் இருக்கா, என் விண்டோவுக்கு அவுட் சைட்ல என் பேர்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதனால இதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும். இதுதான் விண்டோ அவுட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே என்ன இருக்குன்னா இன்டர்செக்ட். இது என்ன அப்படின்னா அந்த விண்டோ நான் செலெக்ஷன் பண்றேன் இல்லையா, விண்டோ செலெக்ஷன், இதுல அந்த ப்ளூ கலர் அந்த அவுட்டர் இருக்கு பாருங்க, அது எதெல்லாம் டச் ஆயிருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணும். இன்டர்செக்ட் ஆயிருக்கும், ரெண்டு சைடு டச் ஆயிருக்கு மட்டும் செலக்ட் ஆகும். இதுதான் இன்டர்செக்ட். இவ்வளவுதான் செலெக்ஷன் மெத்தட் அண்ட் செலெக்ஷன் மோட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன்ஸ். குயிக் செலெக்ஷன்னா அது இருக்கு இல்லையா, இந்த பார் தான். இதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணா, பேசிக்கா கொஞ்சம் மட்டும் இருக்கிறத பார்த்தோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா செலக்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு செலெக்ஷன் மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் என்டிட்டிஸ் இருக்கு, அடுத்து ஆர்க்குக்கு இருக்கு, அதுக்கு அடுத்து ஸ்ப்ளைனுக்கு இருக்கு, அதுக்கு அடுத்து சாலிடுக்கு இருக்கு, சாரி ஒயர் ஃப்ரேம், இது ஒயர் ஃப்ரேம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் டிராஃப்டிங்க்கு இருக்கு, சர்ஃபேஸ்க்கு இருக்கு, சாலிடுக்கு இருக்கு. அதுக்கடுத்து இது வந்து என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ராங்கா செலக்ட் ஆயிருந்தா இதை வந்து கிளியர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் செலெக்ஷன், கிளியர் ஆல் மார்க்ஸ். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளியர் செலெக்ஷன், கிளியர் ஆல் மாஸ்க் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே மாஸ்க்கும்பாங்க, குயிக் மாஸ்க்கும்பாங்க. இங்க உள்ள ஒரு விண்டோஸ்லயும் இருக்கு இல்லையா, சர்க்கிள் சர்க்கிளா குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, இது எல்லாமே குயிக் மாஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாஸ்க்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது செலக்ட் பண்றோம் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒயர் ஃப்ரேம்ல போயிட்டு பாயிண்ட்ஸ் நிறைய மல்டிபிள் பாயிண்ட்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் எனக்கு இதுலயே வந்து நிறைய சர்க்கிள்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுலயே வந்து நான் என்ன பண்றேன், ஸ்ப்ளைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ளைன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதுலயே நான் வந்து ஒரு சில டிராயிங் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இதுலயே வந்து நான் என்ன பண்ணலாம் அடுத்து, ஓகே இப்போதைக்கு இது போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுப்போமா. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இதை ஆஃப் பண்ணிடுறேன், மெத்தட் 2 ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கு இல்லையா, இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு. இதுல வந்து எனக்கு என்னென்ன இருக்கு, ஆர்க் இருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸ்ப்ளைன் இருக்கு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்டிட்டிஸ் இருக்கு. இப்போ இதுல இருந்து எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் செப்பரேட்டா செலக்ட் பண்ணா, நம்ம விண்டோ செலெக்ஷன் போட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்னு ஒன்னா கிளிக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு தனியா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். எப்படி, அப்ப இங்க மேல இருக்கு இல்லையா, செலக்ட் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க இருக்கு. இங்க வந்து கீழே இருக்கு, இது ரெண்டா இருக்கும். இந்த விண்டோலயே எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டா இருக்கும். ஒன்னு வந்து ஆல், மேல உள்ள எல்லாமே ஆல் பாயிண்ட், கீழே வந்து ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகேவா? அப்ப இந்த இதுல செலக்ட் ஆல் பாயிண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இதை சர்ச் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே செலக்ட் ஆயிட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து செலக்ட் ஆல் பாயிண்ட்ஸ். இல்ல எனக்கு இந்த இது தப்பா செலக்ட் பண்ணிட்டேன், இதை திரும்ப அன்செலக்ட் பண்ணணும்னா இங்கேயே நம்ம வந்து கிளியர் செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அன்செலக்ட் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி செலக்ட் ஆல் என்டிட்டிஸ், இதுதான் லைன். என்டிட்டிஸ்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் லைன். அப்ப இந்த லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த விண்டோலையும் லைன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோமோ லைனா வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாமே இது செலக்ட் பண்ணிடும். இதுதான் என்டிட்டிஸ். நெக்ஸ்ட் இதையும் எனக்கு கிளியர் செலெக்ஷன் கொடுத்தா இதை கொடுத்தீங்கன்னா கிளியர் செலெக்ஷன். ஒன்லி லைன் என்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்றோமோ லைன்ல, இதை செலக்ட் பண்றோமா, இல்ல இப்படியே நீங்க டைரக்டா விண்டோ செலெக்ஷன் கொடுக்கலாம், அதுலயும் உங்களுக்கு லைனா இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? செலக்ட் லைன் என்டிட்டிஸ் அப்படின்னா. ஓகேவா? இது கிளியர் செலெக்ஷன் பண்ணிக்க. ஆக்சுவலா வரல, என்ன காரணம் அப்படின்னா லைன் என்டிட்டிஸ் நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா, எந்த ஒரு லைன் தான் வரும் நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்றோமோ, அதுதான் ஒன்லி லைன் என்டிட்டி. எனக்கு இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா இது ஹைலைட் ஆயிருக்கு, இங்க ஹைலைட் ஆயிருக்கு, இங்க ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா எடுக்க முடியாது, ஒண்ணு மேல ஒண்ணு கிளிக் பண்ணீங்கன்னா. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது கிளியர் ஆல் மாஸ்க். இந்த செலெக்ஷன்லயே செகண்டா இருக்கு பாருங்க, மேல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆல் செலெக்ஷன், கீழே பாத்தீங்கன்னா கிளியர் ஆல் மாஸ்க் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் உள்ள எல்லாமே ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க, செலக்ட் ஆகி இது எல்லாமே காண போயிடும் கிளியர் ஆல் மாஸ்க். ஓகேவா? ஓகே, இப்போ என்டிட்டிஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. செலக்ட் ஆல் என்டிட்டிஸ்னா இதை கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள லைன் என்டிட்டிஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதை அன்செலக்ட் பண்ணணும்னா இதுலேயே அன்செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஆர்க்கு, இந்த மாதிரி சர்க்கிள்ஸ், இந்த ஆர்க்லாம் இருக்குல்லையா, இதெல்லாம் ஆர்க்கு. சர்க்கிள்லாம் இங்கே ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த ஆர்க் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் இதில் வச்சுருந்தோம்னா அந்த ஆர்க் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அன்செலக்ட் கொடுத்தீங்கன்னா அன்செலக்ட் ஆகிடும். இதுலேயே ஒன்றுனா நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்க் மட்டும்தான், அதை நீங்க இப்படி ரேண்டமா எங்க வேணாலும் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆர்க் மட்டும் தான் அதை எடுத்துட்டு போகும். அப்படிதான் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதையும் அன்செலக்ட் பண்ணணும்னா நம்ம கிளியர் ஆல் மாஸ்க் கொடுத்துட்டோம்னா அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளைனை மட்டும் செலக்ட் பண்ணா ஸ்ப்ளைனை நம்ம எடுத்துக்கலாம், அன்செலக்ட் கொடுத்தீங்கன்னா அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேம், எனக்கு ஒயர் ஃப்ரேம்னா இதுல வரைஞ்சிருக்கிற எல்லாமே ஒயர் ஃப்ரேம் தான், லைன் டயக்ராம், சர்க்கிள், ஆர்க் எல்லாமே. அப்போ ஒயர் ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணா ஒயர் ஃப்ரேமா எடுத்துக்கலாம். அன்செலக்ட் கொடுத்தோம்னா அன்செலக்ட் ஆகிடும். இதை எப்படி நம்ம ஒயர் ஃப்ரேம் எப்போ யூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது விசிபிள் நான் கொடுத்துருப்பேன், சாலிட்னு ஒன்று இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒயர் ஃப்ரேமும் நான் வச்சிருக்கேன், சாலிடும் வச்சிருக்கேன், சர்ஃபேஸும் வச்சிருக்கேன். அப்ப இதுல எனக்கு தனியா இந்த ஒயர் ஃப்ரேம்ஸ் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒயர் ஃப்ரேம்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இதை எனக்கு இப்போ டெலிட் பண்ணாலும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலயே போயிட்டீங்கன்னா ஹைடு அன்ஹைடுன்னு இருக்கும், பிளாங்க் அன்பிளாங்க்னு இருக்கும். இதுல என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணதே மறைக்கணும் அப்படின்னா பிளாங்க் கொடுத்துட்டு வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிடும். இப்ப திரும்ப எனக்கு அது அப்படியே எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா அன்பிளாங்க் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த நீங்க பிளாங்க் பண்ண எல்லாத்தையுமே திருப்பி இதுல செலக்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேவா? இங்க இன்டர்செக்டன் இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் இன்னுக்கு வச்சுங்க.
இப்போ வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே திரும்ப இதாயிடும். பிளாங்க்லேருந்து அன்பிளாங்க் ஆயிடும். அன்பிளாங்க்லேருந்து நம்ம பிளாங்க்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைடு அண்ட் ஹைடு சேம் ப்ரொசீஜர் தான். எப்படி நம்ம செலக்ட் பண்ணி இதெல்லாம் பிளாங்க் பண்ணமோ அதே மாதிரி ஒரு இதை செலக்ட் பண்ணி, இப்போ எனக்கு இந்த வந்து என்டிட்டிஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை மட்டும் வச்சுக்கிட்டு சாலிடெல்லாம் நான் மறைக்கணும் அப்படின்னா ஹைடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் வச்சுக்கிட்டு சாலிட்ஸை மறைச்சிடும். திரும்ப அதை எடுக்கணும் அப்படின்னா திரும்பி அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இதான் வந்து ஹைடு அண்ட் ஹைடு. இப்போ எப்படி சொல்லும் போது புரியாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து வீடியோ ஸ்லோ பண்ணி பார்க்கறது இல்லை பாஸ் பண்ணி தர நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து மூவ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன, இப்போ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஹைடுனா என்ன அன்ஹைடுனா என்னங்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பிளாங்க்னா அன்பிளாங்க்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ பாயிண்ட் ஸ்டைல் ஆட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போ ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கு முன்னாடி இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னா சிம்பிள், ஹோம் டேப்ல இங்க ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல நம்ம வரைகிறோம் இல்லையா, ஒயர் ஃப்ரேம்ல எடுத்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம், இந்த பாயிண்ட்ஸை இந்த ஸ்டைல்ல மட்டும் தான் போட முடியும். இங்க உள்ள நம்ம ஸ்டைல்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த பாயிண்ட் ஸ்டைல மாத்தணும்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் டேப்ல தோர்க்கலையா ஃபர்ஸ்ட் இதுல கிளிக் பண்ணீங்கன்னா பாயிண்ட் ஸ்டைல் நமக்கு டாட்டடா வெறும் பாயிண்ட் மாதிரி வேணும். லாஸ்டா நான் செலக்ட் பண்ண பதம் மட்டும் பாருங்க, சியான் கலர்ல உள்ளத ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகி சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. நான் இங்க சேஞ்ச் பண்ண தெரியுதா? இதோ இங்க பாருங்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் அங்க சேஞ்ச் பண்ண அந்த பாயிண்ட் ஸ்டைல் மாறுதா? அப்ப இந்த மாதிரி பாயிண்ட் ஸ்டைல் நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பாயிண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்றது ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட் வச்சு. அதே மாதிரி இது என்ன அப்படின்னா லைனோட ஸ்டைலை மாத்துறது. நான் இங்க ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து எனக்கு டார்க்கா இருக்கா, வெறும் லைனா இருக்கா? இதே எனக்கு ஒரு டாட்டட் லைனா வேணும் அப்படின்னா நான் இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு லைனை வந்து டாட்டட் லைனா சூஸ் பண்ணிட்டு இப்போ ஒயர் ஃப்ரேம் எடுத்து நான் போறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு அந்த லைன் டாட்டட் லைனா காமிச்சிடும். இல்ல அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டு கூட இங்க போயிட்டு நான் வந்து லைனோட டைப்பை வந்து டாட்டட் ஆக்கிட்டேன்னா டாட்டட் ஆயிடும். அது மாதிரி லைன் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைனோட வித்து, எனக்கு வந்து லைன் இந்த லைன் இருக்கு, இந்த லைன் நல்லா எனக்கு டார்க்கா தெரியும்னா இதுல போயிட்டு எவ்வளவு டார்க்கா வேணுமோ அந்த வித்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா போதும், லைனோட வித்து வந்து நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? பாத்தீங்களா லைன் வித்து தெரியுதா? இதான் லைனோட வித்தை சேஞ்ச் பண்றது. அடுத்து இந்த இது என்ன அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் கலர். இப்ப நான் வரைகிற எல்லாமே இங்க எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கா, இது எல்லாமே எனக்கு வந்து ப்ளூ கலர்ல வேணாம் ரெட் கலர்ல வேணும் அப்படின்னா கூட நம்ம அங்க ரெட்டை சூஸ் பண்ணிட்டு இங்க வரைஞ்சோம் அப்படின்னா எல்லாமே ரெட் கலர்ல மாறி வரும். ஓகேவா? இதுதான் ஒயர் ஃப்ரேம் கலர். அடுத்து சாலிட் கலர். இது நான் இப்ப இங்க சாலிட் பார் வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து சாலிட். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா ஒரு ஷேடட் மாதிரி இருக்கா, அப்ப சாலிடுக்கு நான் ஷேடட் கலர்ல நம்ம டிஃபால்ட்டா மாஸ்டரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. இது நான் சர்ஃபேஸ், இது சாலிட். அப்ப இந்த சாலிடா இருக்கு இல்லையா, இங்க போயிட்டீங்கன்னா இதுதான் சாலிட் செலெக்ஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாலிட் மட்டும் செலக்ட் ஆயிடும். அதே மாதிரி கீழே இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். தெரியுதா? இப்போ எனக்கு சாலிடு வந்து எனக்கு இந்த கலர் வேணாம், ஒரு ஷேடட் கலர் வேணாம், அது ஒரு மஞ்சள் கலர் இருக்கு, சாரி ஒரு பிங்க் கலர் இருக்குன்னு நினைக்கிறேன்னா நான் சாலிடுக்கு இங்க பிங்க் கொடுத்துட்டுனா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிங்க் கலர் மாறிடும். இல்ல அப்படின்னா எனக்கு நார்மல் கலர் இருந்தா போதும்னா ஷேடடே வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து சர்ஃபேஸ். அதே மாதிரி சர்ஃபேஸ்க்கு எனக்கு வந்து கலர் வேணும், எனக்கு சர்ஃபேஸ் கலர் ஒரு ப்ளூ கலர் வேணும்னா கூட நீங்க சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க சர்ஃபேஸ் கலர் ப்ளூன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ ஆயிடும். ஓகேவா? உங்களுக்கு நார்மல் கலர் வேணும்னாலும் நம்ம வந்து நார்மலுக்கு மாத்திக்கலாம். ஓகேவா? சர்ஃபேஸ் டிஃபால்ட் கலர்ஸ் நம்ம வந்து ஆரஞ்சு இதுதான், ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சாலிடுக்கு ஷேடோ, சர்ஃபேஸுக்கு ஆரஞ்சுமே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா இருக்கிறதே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்படிதான் வந்து சாலிட் கலர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். கிளியர் செலெக்ஷன் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி ஹைடு அண்ட் ஹைட் சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்லையே உங்களுக்கு ஆர்க்கு சென்டர் பாயிண்ட் என்ன, எண்ட் பாயிண்ட் என்ன, இது என்னங்கிறதையும் பார்ப்போம். இதுவும் என்ன அப்படின்னா சிம்பிள் அதே கான்செப்ட் தான். எப்படி அப்படிங்கிறத ஒர்க் பண்ற வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு ஆர்க் ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன், ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆர்க் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம்.
இந்த ஆர்க்குல நான் இங்க வந்து ஆர்க் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த ஆர்க்குக்கு சென்டர் பாயிண்டே காட்டும். இல்ல அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு காட்டாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் நான் எடுக்கிறேன் அப்படின்னா வச்சுங்களேன். ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? இந்த ஏரியா வேணா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்க. தெரியுதா? இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து அந்த ஆர்க் வந்து இதா இருந்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. நீங்க இங்க சென்டர் பாயிண்ட் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்க அந்த ஆர்க் சென்டர் பாயிண்ட் எனேபிள் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. கிட்ட போனா மவுஸ் ஹைலைட் பண்றது தான், ஆனா தெரியாது கிட்ட போனீங்கன்னா கூட. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி தெரியாம இருக்கும். அப்ப இது எனேபிள் இருந்தாதான் ஆர்க் சென்டர் பாயிண்ட். சேம் அதே கான்செப்ட் தான் எண்ட் பாயிண்ட். இதை எனேபிள் பண்ணீங்கன்னா ஆர்க்கோட ஸ்டார்ட் அண்ட் எண்டு, அதே மாதிரி ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஒரு லைன் வரைஞ்சிங்களா அந்த லைனுக்கான ஸ்டார்ட் அண்ட் எண்டும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதே வந்து அந்த எண்ட் பாயிண்ட் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்ட்டும் காட்டாது. இப்படிதான் இந்த ஆர்க் எண்ட் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இதுதான் டிஸ்பிளேயோட கான்செப்ட். இப்படிதான் யூஸ் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம வந்து நம்மளோட இதுல செலெக்ஷன் மெத்தட்னா என்னன்னு பார்த்துட்டோம், செலெக்ஷன் மோட்னா என்னன்னு பார்த்துட்டோம், குயிக் செலெக்ஷன் பார்த்தாச்சு, ஆட்டோ கர்சர் கான்ஃபிகரேஷன் பார்த்தாச்சு, பாயிண்ட் ஸ்டைல், லைன் ஸ்டைல், லைன் வித், சாலிட் கலர், சர்ஃபேஸ் கலர், கிளியர் கலர் பார்த்தாச்சு, ஹைட் அண்ட் ஹைட், அன்பிளாங்க், ஆர்க் சென்டர் பாயிண்ட், ஆர்க் எண்ட் பாயிண்ட், இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தாச்சு. நீ வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம ரிமைனிங் இருக்கிற இந்த ஒயர் ஃப்ரேம்களுக்கு அடுத்தடுத்த இது ஸ்ப்ளைன், ரெக்டாங்கிள், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.